இயேசு கிறிஸ்து அந்த விதவையினுடைய மகனுக்கு அவள் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அவள் சிறு வயதாக இருக்கிறாள், கைம்பெண்ணா இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அந்த பையன் மட்டும்தான். அந்த ஒரே மகனும் கூட அவன் என்ன செய்து விடுகிறான்? இறந்து போய் விடுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? மனதுருகுகிறார். அவளுடைய இருதயத்திலிருந்து தான் துடிப்பு, வேதனை, அவளுடைய கண்ணீரான சூழ்நிலை, அவளுக்கு இனி எதிர்காலமே இல்லை, இனி தனிமையாய் விடப்பட்டாள் என்கிற ஒரு சூழ்நிலையை அவர் என்ன செய்தார்? உணர்ந்த பொழுது அவர் எதையும் யோசிக்கல. அவர் உடனடியாக அவள் மீது என்ன செய்தார்? மனதுருகினார். மனதுருகி அவர் அழாதே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? சொன்னார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அல்லேலூயா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம் ஒரு அற்புத அடையாளத்தை என்ன செய்கிறது? அங்க செயல்படுத்துகிறது. இன்றைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்றாக்கி அந்த மனதுருக்கம் நமக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு உண்டாயிருக்கு. என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? இதிலும் மேலானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இத்தனை இடங்கள்ல எவ்வளவோ ஜனங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் மனம் உடைந்து காணப்படுகிற சூழ்நிலையில அவருடைய வார்த்தையை நீங்க தைரியமாய் சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் அங்கே அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா.